நான் ஒரு நாகிச்சி தான். நாயுடு அவர் திராவிடம்னு சொல்கிறது நாய்க்கிருங்களை தான் சொல்கிறாங்க. ஆனால் நியாயத்தின் பக்கம் நிற்கணும்னு நீங்கள் எல்லாம் நினச்சிங்கன்னா சீமானுக்கு போடுங்க. கலைஞர் யாராவது திட்டினா கோவம் வரும். அப்போ ஏற்பட்ட நான் டெய்லி வேண்டுவேன் சீமான் வரணும்னு. தனிச்சு நிற்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நான் சொல்லுவேன் ஒரு அடுப்பாங்கல்ல ஒருத்தி தான் நிற்கணும்னு. 2 பேர் வந்து உட்காந்துக்கிட்டு நான் உப்பு போட நீ உப்பு போட, நீ வேணால் காய்கறி அந்த பக்கம் உட்காந்து அரிஞ்சு கொடு, ஆனால் சமையல் கட்டில் நான் ஒருத்தி தான் இருக்கணும். அந்த கொள்கை அவர் வச்சுருக்காரு. அடக்கடவுளை இதை நமக்கு தெரியாமல் போச்சு. 15 வருஷமாக பயணிக்கிறாரு. மக்கள் அவரை புரிஞ்சுக்கிறாங்களோ புரியலையோ அது வேறு விஷயம். ஆனால் சீமான் வந்தே ஆகணும். நீங்கள் தூங்குறீங்கள, நீங்கள் தூங்க போகிற நேரத்தில் யூடியூப்புக்குள்ளார போய் சீமான் ஸ்பீச்சுன்னு சொல்லி கேட்டு கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் கேளுங்களேன். அந்த மனுஷன் என்ன தான் பேசுதுன்னு கேளுங்களேன். ஐயோ எங்கேருந்து தான் வருமோ இப்படி ஒரு பேச்சு, இந்த மாதிரி பேசுவாரா, நானே வேதனைப்படுவேன். ஐயோ பாவம் கால் வலிக்குமாப்பா, உனக்கு ஏதாவது ஆகிட போகுதுப்பா அப்படின்னலாம். நான் அந்த சமூகத்தில் பிறந்ததுனால நம்ம சமூகத்துக்கு வந்து பாதுகாப்பு திமுக தான் அப்படின்னு நினச்சி மற்றவங்களாம் போவாங்கல்ல. நீங்கள் மட்டும் ஏன் இங்கே ஒரு தமிழர்னு பேசுகிறாரு, இந்த பக்கம் ஏன் வரீங்க? எனக்கு ரொம்ப பிடிச்சது தனிச்சு நிற்கிறார். தனிச்சு நிற்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நான் சொல்லுவேன் ஒரு அடுப்பாங்கரையில் ஒருத்தி தான் நிற்கணும்னு. ஒரு அடுப்பாங்கரையில் ஒருத்தி தான் நிற்கணும். 2 பேர் வந்து உட்காந்துக்கிட்டு நான் உப்பு போட நீ உப்பு போட, நீ வேணால் காய்கறி அந்த பக்கம் உட்காந்து அரிஞ்சு கொடு, ஆனால் சமையல் கட்டில் நான் ஒருத்தி தான் இருக்கணும். அந்த கொள்கை அவர் வச்சுருக்காரு. அடக்கடவுளை இதை நமக்கு தெரியாமல் போச்சு. 15 வருஷமாக பயணிக்கிறாரு, தெரியாமல் போச்சு அப்படின்னலாம் நான் ரொம்ப வேதனைப்பட்டிருக்கேன். ஆனால் முன்னாடி யாரும் ஆதரவு கொடுத்துருக்கீங்க? கலைஞர் தான். ஆமாம், கலைஞருக்கு தான். கலைஞர் யாராவது திட்டினா கோவம் வரும். அப்போ ஏற்பட்ட நான் அதுக்கப்புறம் வாத்தியார் பிள்ளை மக்குங்கிற மாதிரி அவர் ஸ்டாலின் செய்கிறதெல்லாம் சுத்தம் கொஞ்சம் பிடிக்கலை. சரி இவங்க என்ன அரச பரம்பரையாக மாறி வர்றதுக்கு புதுசாக ஒருத்தர் வரட்டுமே அப்படின்னு தான் எனக்கு ரொம்ப மனசுக்குள்ளார சொல்லிக்கிட்டே இருந்தது. அதே மாதிரி சமீப காலமாக தான் எனக்கு சீமானையே தெரிஞ்சுது. அதுக்கப்புறமா அவருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆதரவு. என்னால் வெளியில் மீட்டிங் போக முடியாது. இப்போயே இந்த நிகழ்ச்சிக்கு என் ஃப்ரெண்டு ஒன்று கூட்டிகிட்டு வந்துச்சு, அதனால் நான் வந்தேன். ரொம்ப தூரம்னாக்கா என்னால் முடிய மாட்டேங்குது, வயசாகிடுச்சு, எனக்கு நடக்க முடியல. இந்த வயசான காலத்தில் இந்த மாதிரி அரசியலில் பயணிக்கணும் என்ன தேவைமா இருக்குது? இளமையில் கிடைக்காம போயிடுச்சேன்னு வருத்தப்படுறேன். என்னுடைய இளமை காலத்தில் எனக்கு இதெல்லாம் கிடைக்காம புருஷனுக்கு பயந்து, அம்மா அப்பாவுக்கு பயந்து, தம்பிங்களுக்கு பயந்து இப்படியே நம்ம வீட்டில் இருந்துட்டோமே அப்படின்னு கொஞ்சம் எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவேன். கடவுளா சரி இப்போயாவது நீ அரசியலில் பயணிச்சு வா அப்படின்னு கடவுளுடைய கிருபை எனக்கு. என்னால் வெளியில் போக முடியலனாலும் வீட்டில் உட்காந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியும் தொகுப்பையும் பார்த்து நான் செல்லில் எடுத்து எனக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் அனுப்புவேன். அந்த ஒரு இது நான் செய்வேன்ப்பா. தமிழ்நாட்டு மக்கள் தமிழர்கள் வந்து சீமானவர்களை ஆதரிக்கணும். நான் ஒரு நாகிச்சி தான். நாயுடு அவர் திராவிடம்னு சொல்கிறது நாய்க்கிருங்களை தான் சொல்கிறாங்க. ஆனால் நான் தமிழ்நாடு, இங்கே தான் நான் பிறந்தேன் வளர்ந்தேன். அப்படிங்கிறப்ப நான் எப்படி திராவிடன்னு ஆக முடியாது. நான் தெலுங்கச்சியும் கிடையாது, தமிழச்சி தான். நம்மளோட ஜாதி இருந்துட்டு போகுது, நம்மளோட ஜாதி நாயுடு. ஆனால் முழுமையாக உங்களை தமிழச்சியாக உணர்றீங்க? நிச்சயமாக நான் தமிழச்சி தான். நான் தமிழ்நாட்டில் மண்ணில் படித்தோம், பிறந்தோம், வளர்ந்தோம், இந்த சாவும் போகிறோம் அப்படிங்கிறப்ப அதுதான். ஆனால் இப்போது அந்த சமூகத்தில் பிறந்ததுனால நம்ம சமூகத்துக்கு வந்து பாதுகாப்பு திமுக தான் அப்படின்னு நினச்சி மற்றவங்களாம் போவாங்கல்ல. நீங்கள் மட்டும் ஏன் இங்கே தமிழர்னு பேசுகிறாரு, இந்த பக்கம் ஏன் வரீங்க? அது ஒரு ஜாதியினருக்காக. அதான் அவரே தான் சொல்கிறாரு. ஆந்திராவில் போய் நம்ம தமிழர் போய் நிற்க முடியுமா, கட்சியில் நிற்க முடியுமா, கேரளாவில் நிற்க முடியுமா, கர்நாடகத்தில் நிற்க முடியுமா அப்படின்னு எல்லாம் கேட்குறப்ப அது உண்மை தானே. அது அவர் சொல்கிறது உண்மை தானே. தமிழ்நாட்டில் தமிழை நாளட்டுமே. இத்தனை வருஷம் ஏமாந்த மாதிரி ஏமாந்துட்டோம், இனிமேனாலும் முழிச்சுக்குவோம். நான் முழிச்சுக்கிட்ட மாதிரி எல்லா மக்களும் முழிக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். நிச்சயமாக வேண்டிக்கிறேன். டெய்லி வேண்டுவேன் சீமான் வரணும்னு. அப்படி ஒரு இது என் மனசுக்குள்ளார நிறையா இருக்குப்பா. இப்போது மாற்றம் புது கட்சி வரணுன்றீங்க. புது கட்சியாக விஜயம் வந்திருக்காரு, ஆனால் அவரை தாண்டி ஏன் சீமானை தேர்ந்தெடுக்கிறீங்க? நடிப்பாக தான் நான் பார்ப்பேன், புரியுதுங்களா? அவர் நடிக்கிறாரு அவ்வளோதான். மீதி ஒன்றும் வந்து அவர் எம்ஜிஆர் கிடையாது. எம்ஜிஆர் வந்து 15 வருஷ காலமாக அவர் பயணித்து வந்தார். உடனே போன வருஷம் வந்து இந்த வருஷமே முதலமைச்சர் ஆகணும்னு அவர் நினைக்கவே கிடையாது. இந்த தம்பி செய்கிறது தப்புப்பா. அது விஜய் அது புரியல. அதுக்கு அந்த பிள்ளைக்கே புரியாமல் கேட்பார் பேச்சு கேட்குதோ. ஐயோ நல்ல பிள்ளையை இவ்வளோ கிளின்னு கிளிக்கிறாங்களே. சினிமாலேயே இருந்து நான் பேசுவேன், டிவியை பார்த்து நீ சினிமாவிலேயே இருந்திருக்கலாம்லப்பா,
இப்படி வந்து எல்லாரும் உன்னை கிளியும் கிழிச்சிட்டு இருக்கிறாங்க பாரு. போகலாம் இல்லை இப்போ மக மாதிரி ஆமாம், என்னதான் இருந்தாலும் ஒரு நடிகனாக வந்த புள்ள, அதுக்கு தெரியல, சொல்கிறதுக்கு யாரும் ஆள் இல்லை. அவரை அந்த பிள்ளைய தூண்டி விட்டு காசு பணம் வாங்குறதுல தான் இருக்காங்களே ஒழிய அதுக்கு நல்ல புத்தி சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. நான் வருத்தம் தான் படுறேன். அவரை மாற்றமாக பார்க்கல. என்னென்னா இப்போ அவரை மாற்றமாக பார்க்க மாட்டேன்றீங்க, சீமானவர்களை மாற்றமாக பார்க்குறேன்றீங்க. தமிழ்நாட்டு மக்களும் சீமானவர்களை மாற்றமாக பார்க்கணும் அப்படின்னா ஒரு 3 காரணம் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? இதனால் இவரை மாற்றமாக பாருங்க. அதாவதுங்க, நான் சில மக்கள்கிட்ட பேசுகிறப்பையோ சில எங்கேயாவது நான் பேசுகிறப்பையோ நீங்கள் சீமானுக்கு ஓட்டு போடணுன்னே அவசியம் இல்லைங்க. அந்த மனுஷன் என்ன தான் பேசுதுன்னு கொஞ்சம் கேளுங்களேன். நீங்கள் தூங்குறீங்கள, நீங்கள் தூங்க போகிற நேரத்தில் யூடியூப்புக்குள்ளார போய் சீமான் ஸ்பீச்சுன்னு சொல்லி கேட்டு கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் கேளுங்களேன். அந்த மனுஷன் என்ன தான் பேசுதுன்னு கேளுங்களேன். ஐயோ, எங்கேருந்து தான் வருமோ இப்படி ஒரு பேச்சு, இந்த மாதிரி பேசுவாரா, நானே வேதனைப்படுவேன். ஐயோ பாவம், கால் வலிக்குமாப்பா, உனக்கு ஏதாவது ஆகிட போகுதுப்பா அப்படின்னலாம் நான் நிச்சயம் மனசுக்குள்ளார எனக்கு ரொம்ப வேதனைப்பட்டுட்டேன். ஐயோ, இப்போ கூட நான் அழுதுட்டேன். எங்கேயோ பேசினார், பெரியார் மட்டுமில்ல, எங்களுக்கு 1000 பெரியார் இருக்காருன்னு பேசுனாங்க பாருங்க. ஐயோ, நான் ஃபுல்லாக உட்காந்து, ஏன்னா வேலை போனது உட்காந்து டிவியில் இவர் பேசுகிறதான் கேட்குறது தான். நான் ஏப்பா இப்படி பேசுகிற, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னப்பா பண்ணுறது, ஐயோ யார் கேட்குறாங்களா, இதெல்லாம் கேட்பாங்களா அப்படின்னெல்லாம் அழுதுட்டேன் நான். எனக்கு கண்ணீரே வந்துருச்சு. அதை வாய் விட்டு நான் சொல்கிறேன், என்ன அறியாமல், ஐயோ இப்படி பேசுறியேப்பா நீ அப்படின்ட்டு ரொம்ப மனசு கலங்கிட்டேன். மக்களை நான் தான் சொன்னேன், நீ ஓட்டு போடாமல் போ, கொஞ்சம் 1 மணி நேரம்னாலும் செத்த தூங்க போகிற நேரத்தில் போட்டுட்டு காதில் வாங்குங்க அப்படின்னு தான் நான் சொல்லிக்கிறது எல்லார்கிட்டையும். நியாயத்தின் பக்கம் நிற்கணும்னு நீங்கள் எல்லாம் நினச்சிங்கன்னா சீமானுக்கு போடுங்க. புரியுதில்ல? அவர் நியாயமாக தானே பேசுகிறாரு. நீ 1 மணி நேரமாக பேசுகிறத கேளு, அது உனக்கு நியாயம்னு பட்டதுனாக்கா போடு, சீமானுக்கு போடு. அதுதான் நான் சொல்கிறது. நியாயத்தின் பக்கம் நில்லுங்க. அநியாய அக்கிரமம், காசு, கஞ்சா, சாராயம், பிள்ளைங்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இதெல்லாம் கொஞ்சம் கவனிங்க. நான் சொல்லுவேன், எல்லார் வீட்லேயும் 2 பசங்களா இருக்கிறீங்க. இந்த ஆட்சி வந்துச்சுன்னா உங்கள் பசங்க ஒரு லெவலுக்கு வந்துடுவானுங்க. ஒன்றும் செய்ய முடியாது, உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. பசங்க கஞ்சா பள்ளிக்கூடத்துலலாம் விற்கிதான், பார்த்து போடுங்க, பார்த்து செய்யுங்க அப்படின்னு ஒரு சிலர்கிட்ட நான் உட்காந்து பேசுகிற இடத்துல எல்லாம் நான் சொல்லுவேன் தான். அப்போது உங்கள் வயசு சார்ந்தவங்களும் அப்போ சீமான் அவர்கள் ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. வர 26 அவருக்கு ஒரு பெரிய மாற்றமாக இருக்கும். நிச்சயமாக வரணும், வந்து தான் ஆகணும். மக்கள் நலனுக்காகனாலும் வந்து தான் ஆகணும். மக்கள் அவரை புரிஞ்சுக்கிறாங்களோ புரியலையோ அது வேறு விஷயம். ஆனால் சீமான் வந்தே ஆகணும். வந்தே ஆகணுங்க. மாற்றம் வேணுங்க. மாற்றம் வேணும். சரியில்லை. ஒருத்தர் சொன்னார், பிள்ளைங்க இப்போ நான் தண்ணியெல்லாம் வெளியில் குடிக்கவே மாட்டேன். எங்கள் வீட்லேயே நானே வெந்நீர் கொதிக்க வச்சு பாட்டில் எடுத்துகிட்டு வந்துருக்குறேன். வெளியிலாம் அந்த அளவுக்கு கேளம் இதாக போயிடுச்சு. ஒரே நல்ல காற்று கிடையாது. அவர் சொல்கிறது ரைட்டு தானே, சரிதானே. இங்கே பாருங்கள், ரோடெல்லாம் ஒரே புழுதி, சரியில்லை, ஒன்றும் சரியில்லை. இதுக்கெல்லாம் கொஞ்சம் மாற்றம் வேணும்னா நிச்சயமாக வந்து நம்ம அவருக்கு தான் போடணும், சீமானுக்கு தான் போடணும். நாம் தமிழர். நன்றி. நாம் தமிழர்.